ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராஜ்மா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராஜ்மா கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் சேர்த்துருக்கோம். அதில் 4 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, 2 ஜாதிபத்திரி, கொஞ்சமாக கல்பாசி, 1 மராட்டி மொக்கு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 7லேருந்து 8 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுடலாம். மசால் சேர்க்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்லா மசாலா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ மீதியுள்ள மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து கலந்துக்கலாம். கொதித்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.